இன்றைக்கி நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்கீரைங்க, அதுக்கப்புறம் பிரண்டை. இது நல்லா எலும்பு உறுதியாகிறதுக்காக இந்த பிரண்டை ரொம்ப எல்லா விதத்துலேயும் பயன்படுது. பிரண்டை சட்னி கொஞ்சம் புளி கம்மியாக வச்சோமா இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம், புளி நார்மலாக வச்சோமா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்றைக்கி மரத்துலேருந்து இவ்வளோ காய் தான் கிடச்சிச்சு. இப்போ எல்லாமே கிளியே சாப்பிட்ருது. கிளி சாப்பிட்டா அழகாக பாருங்கள். இதெல்லாம் இப்போ பொறிச்சு தனித்தனியாக எடுத்து குருவிக்கு தாங்க வைக்கணும். இது காக்கா சாப்பிடாது. பாருங்கள் எப்படி சாப்பிட்டு கொத்தி வச்சுருக்கு. இந்த மாதிரி குருவி சாப்பிடல, கிளி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க. இன்றைக்கி அப்படியே அழகாக வெடிச்சிருந்துச்சி. முருங்கைக்காய் இது நாட்டு முருங்கைங்க, நம்ம மரத்துலேயே இருக்குது. இனிமேல் வெய்ய காலம் ஆரம்பிச்சுன்னா சீசன் ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் வருஷம் முழுசுமே எங்கள் மரத்தில் இந்த நாட்டு முருங்கை இருந்துகிட்டே இருக்குதுங்க. கொஞ்ச நாள் தான் வளர்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வளர்த்தனங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி கூட ஊற்றுறதே இல்லை. ஆனால் அது வருஷம் காய் மட்டும் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் அப்பப்போ நானும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கவனிச்சிக்கோங்க. நெல்லிக்காவும் இப்போ சீசனே கிடையாது, இருந்தாலும் நம்ம மரத்தில் இருக்குது. திராட்சை கொத்து மாதிரி பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. சரின்னு அதையும் பொறிச்சிட்டு வந்தாச்சு. ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வரமிளகு பொடி போட்டு அப்படியே வணக்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ வெய்ய காலம் வந்துருச்சு இல்லைங்க, கரைச்சி குடிக்கிறோம்ல, அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை இது சரி போனதுனால மரத்தில் இருந்துச்சு, சரி நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு வந்தேன். செம்பருத்தி பூ சாமிக்கு அவர் வச்சிட்டாரு, வச்சது போக மிச்ச பூவை பறித்து வச்சுருக்காங்க. இது வேணால் தலைக்கு போட்டு அரைச்சி தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.